அனைவருக்கும் வணக்கம். இளங்கலை தமிழ் இலக்கியம் முதலாம் ஆண்டு முதல் பருவத்திற்கான பாடப்பகுதி எளிய தமிழ் இலக்கணம் அலகு 1 எழுத்தியல். உங்கள் முன் முனைவர் ச. ஆனந்தி, உதவி பேராசிரியர் தமிழ்துறை, நிர்மலா மகளிர் கல்லூரி, கோயம்புத்தூர். தமிழ் இலக்கணம் மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் பயன்படுவது இலக்கணம். தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும்: எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. எழுத்து அணுத்திரளின் காரியமாய் தோன்றும் ஒலி எழுத்தாகும். எழுத்து உச்சரிக்கப்படும் போது ஒலி வடிவம் பெறுகிறது, எழுதப்படும் போது வரி வடிவம் பெறுகிறது. எழுத்து 2 வகைப்படும்: ஒன்று முதல் எழுத்துக்கள், இரண்டாவது சார்பு எழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் 12 மற்றும் மெய் எழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் வேறு சில எழுத்துக்கள் பிறப்பதற்கும் அவை இயங்குவதற்கும் அடிப்படையாக அமைவதால் இவற்றை முதல் எழுத்துக்கள் என்பர். உயிரெழுத்துக்கள் 12. ஆ முதல் ஔ வரை: அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஒ, ஓ, ஔ. இந்த உயிரெழுத்துக்கள் 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று குறில், மற்றொன்று நெடில். அ, இ, உ, ஏ, ஓ எனும் 5 எழுத்துக்களும் குறில் எழுத்துக்களாகவும், ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ ஆகிய 7 எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்களாகவும் இருக்கின்றன. ஒண்ணும் கிடையாது குறில் நெடில் அப்படின்னு சொன்னா, இது மாத்திரை அளவை கொண்டு பிரிக்கப்படுகிறது. அது குறில் அப்படின்னா குறுகிய ஓசையை உடையது. ஆ ஒரு மாத்திரை அளவு. ஆ அப்படின்னு சொல்லும் பொழுது 2 மாத்திரை. மாத்திரை என்ன அப்படின்னு சொன்னா, மாணவர்கள் பள்ளியிலேயே எல்லாம் படிச்சிருப்பீங்க. அதாவது கண் இமைக்கும் நேரமும் கை சொடுக்கும் நேரமும் தான் நம்ம மாத்திரை அளவாக நம்ம இலக்கண நூலாக வகுத்திருக்கிறாங்க. அதுல வந்து அ, இ, உ, ஏ, ஓ என்னால் 5ம் பாத்தீங்கன்னா குறுகிய ஓசையை உடையது. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ எனும் 7 எழுத்துக்களும் நெடில் ஓசையை உடையது. 2 மாத்திரை அளவை உடையது. குறில் எழுத்துக்கள் 1 மாத்திரையும், நெடில் எழுத்துக்கள் 2 மாத்திரையையும் உடையது. அடுத்து மெய் எழுத்துக்கள் 18. இக்கு முதல் இன் வரை. இக்கு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு பாருங்க. இக்கு, இங்கு, இச், இஞ்ச், இட், எண், இத், இந்த், இப், இம், இ, இர், இல், இவ், இள், இல், இர், இன். இந்த லகர அழகர வேறுபாடு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இந்த 3 லகரத்துக்கும் நிறைய வித்தியாசம் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடாது. தமிழ் இலக்கிய படிக்கக்கூடிய மாணவிகள் நுனி நாக்குல சொல்லக்கூடியது ல, லட்டுலான்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஜஸ்ட் ல அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணா போதும். அடுத்தது ல அப்படின்னு அடுத்த சிறப்பு லகரம் வந்து நாக்கு உள்ள மடக்கி சொல்லணும். அடுத்தது இந்த 3வது லாவை வந்து பாத்தீங்கன்னா புது லகரம்னு சொல்லுவாங்க. அத 2க்கும் நடுவுல உள்நாக்குள்ள இல்லாம நுனி நாக்கு இல்லாம கொஞ்சம் உள்ள மடக்கி அதை சொல்லணும். அதே மாதிரி ர, ர அழுத்தி சொல்லணும். அது வந்து இட்டுன்னு சொல்லக்கூடாது. அது வந்து இர் தான். சரியா? நிறைய மாணவிகள் தவறு செய்றீங்க, கொஞ்சம் மாத்திக்கணும். அதே மாதிரி இன், இன், 2 சுழி இன், 3 சுழி இன் அந்த மாதிரி 2 சுழி இன் அது அப்படின்னு சொல்லும் பொழுது ரன்னகரம்னு சொல்லுவாங்க. ராக்கு பக்கத்துல இருக்கிறதுனால ரன்னகரம்னு சொல்லுவாங்க. அப்போ அது இன். இன்னொரு கொஞ்சம் 3 சுழியின வந்து டன்னகரம்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் நாக்க உள்ள மடக்கி கொஞ்சம் சொல்லணும். அடுத்தது இத்து, இந்த இதை வந்து தன்னகரம்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து இந்த இல்லையா, இன், எண், இந்து அப்படி சொல்லணும். ப்ரொனன்சியேஷனை பத்தி, மொழி உச்சரிப்பை பத்தி இன்னொரு காணொளி காட்சியில காணலாம். நம்ம எழுத்துக்களை பத்தி மட்டும்தான் நம்ம படிக்கிறோம். எழுத்துக்கள் 18. இக்கு, இங், இச், இஞ்ச், இட், எண், இத், இந்த், இப், இம், ஐ, இர், இல், இவ், இள், இல், இர், எண். வெரி குட். சொல்லி பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
அடுத்தது இந்த மெய்யெழுத்துக்களை 3ஆ பிரிக்கிறாங்க. மூவினங்கள் என்னன்னா வல்லினம், மெல்லினம், இடையினம். நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. எளிமையா சொல்றதுக்காக கசட தபர வல்லினம், நம்மன மெல்லினம், எரல வழல இடையினம் அப்படி சொல்லணும். ஆக்சுவலா இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு இதுதான் நமக்கு வல்லினம். நமக்கு பேச்சு வழக்குல எளிமையா இருக்கணுங்கிறதுக்காக கசட தபரன்னு நம்ம ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்திருப்பாங்க. எங்க ஆசிரியர்கள் அப்படிதான் சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ நம்ம எழுதும் பொழுது என்ன செய்யணும்? மெய்யெழுத்துக்களா தான் எழுதணும். சரியா? இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு வல்லினம், இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு மெல்லினம், இ, இர், இல், இவ், இல், இல் இடையினம். இதுல ஒரு ட்ரிக் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, மெய்யெழுத்துக்களை வரிசையை எழுதி பார்த்துட்டு ஒரு லெட்டர் விட்டு ஒரு லெட்டர் பாத்தீங்கன்னா வல்லின எழுத்துக்களும் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வரும். வல்லின ஒரு எழுத்து, மெல்லின ஒரு எழுத்து, அப்புறம் மல்லினம், மெல்லினம், மல்லினம், மெல்லினம்னு இப்ப இம்மு வரைக்கும் வரும். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எரல வழியிலங்கிறது நடுவுல அப்படியே வந்துடும். அதனாலதான் அது இடையினம் சொல்றாங்க. எரல வழியில நடுவுல விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இர்ற வல்லினத்திலையும் கடைசியில் இருக்கக்கூடிய இன்ன மெல்லினத்திலையும் சேர்த்திருப்பாங்க. ஓகேவா? இப்ப மூவினம்னு கேட்டா கரெக்டா சொல்லணும். கசட தபர வல்லினம் ப்ரொனவுன்சியேஷன் நிறைய பேருக்கு மெல்லினம் வராது. மூக்குலே சொல்லணும் அது. பாங்க அப்படி கிடையாது. மெல்லினம் சொல்லி பாருங்க மாணவர்களே. எளிமையானதுதான், ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஒண்ணு கிடையாது. அந்த பேர்லயே பண்ணுங்களேன். வல்லினம் அப்படிங்கிறது ஹார்ஷா வள்ளிமையா கச்சட தபரன்னு சொல்றாங்க. மெல்லினம்னா அப்படி மூக்கு வழியா வரக்கூடியது. அப்ப சாஃப்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இடையில இருக்கக்கூடியதெல்லாம் இடையினம் தான். சரியா? சூப்பர் மாணவர்களே. அடுத்த என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். சரி, முதல் எழுத்துக்கள் முடிஞ்சது. எழுத்துக்கள் 2 வகைப்படும். ஒண்ணு முதல் எழுத்துக்கள், இன்னொன்னு சார்பு எழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்களை குறில் நெடில பிரிக்கிறாங்க. மெய் எழுத்துக்களை வல்லினம், மெல்லினம், இடையினமா பிரிக்கிறாங்க. முடிஞ்சுதா? இப்ப அடுத்தது சார்பு எழுத்துக்கள். சார்பு அப்படின்னு சொன்னா ஒன்றை சார்ந்து இருக்கக்கூடியதுதான் சார்பு. அப்ப ஏன் இந்த சார்பு எழுத்துக்கள் சொல்றாங்க அப்படின்னா, முதல் எழுத்துக்களை சார்ந்து தோன்றும் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் எனப்படுகிறது. என்னென்ன சார்பு எழுத்துக்கள்? அதனுடைய வகைகள் என்னென்ன? சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும். அவை உயிர்மெய், ஆயுதம், உயிர் அளபெடை, ஒற்றளபெடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், உகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். மாணவர்கள் எல்லாருமே நீங்க பள்ளியிலேயே இது எல்லாமே படிச்சிருப்பீங்க. நீங்க தமிழ் இலக்கியம் அப்படின்னு படிக்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் விரிவா படிக்க போறீங்க. அவ்வளவுதான். சரியா? இப்ப பார்க்கலாம். உயிர்மெய் முதல்ல உள்ளது உயிர்மெய். இந்த 10 வகை சார்பு எழுத்துக்களை நம்ம இந்த காணொளி காட்சி வாயிலாக படிக்க போகிறோம். உயிர்மெய் என்ன? உயிர்மெய் உயிரெழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் சேர்ந்து பிறப்பதுதான் உயிர்மெய். மெய்யொலி முன்னும் உயிரொலி பின்னுமாக ஒலிக்கப்படினும் உயிரின் மாத்திரை அளவே உயிர்மெய்க்கும் அமைவதால் இவை மெய் உயிர் என பெயர் பெறாமல் உயிர்மெய் என அழைக்கப்படுகிறது. ஒரே மாத்திரை அளவுதான். நம்ம சொல்வதை உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18. சிக்கு, கூட்டல், அ, க. அது அந்த வரக்கூடிய 216 எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்களாக இருக்கின்றன. 216 உங்களுக்கு எல்லாமே தெரியும். வறுமையா படிக்க போறீங்க இந்த பாடத்துல நீங்க மாணவர்கள். என்ன உயிர்மெய் எழுத்துக்கள்? க வரிசை. கங்க, சங்க, டன, தன, பம, யர, லவ, ழ, ர, ண. ஒரு ரைமிங் அப்படி சொல்லி பழகிக்கோங்க. ரொம்ப அருமையா இருக்கும். எழுதி பார்க்கணும். என்னடா இது ஸ்கூல்ல படிச்சதே திருப்பி கல்லூரிலேயே நம்ம படிக்கிறோமே நினைக்காதீங்க. இந்த இலக்கணம் நம்ம தெளிவா இருந்தாதான் பின்னாடி வரக்கூடிய நம்ம அனைத்து எல்லா இலக்கணமும் நமக்கு எளிமையா இருக்கும். அதனாலதான் எளிய தமிழ் இலக்கணம்னு சொல்லி உங்களுக்கு அகர வரிசையிலேருந்து உங்களுக்கு பாடப்பகுதியா வச்சிருக்கிறோம். சோ ரொம்ப எளிமையான பாடப்பகுதி. இப்படி கை சொடுக்கிற நேரத்துல நீங்க மார்க் வாங்கிட்டு போயிடலாம். சரியா? ஓகே. இப்ப க வரிசை. க வரிசை. கா, ங, ச, ஞ, ட, ந, த, ந, ப, ம, ய, ர, ல, வ, ழ, ழ, ர, ண. ஓகேவா? சரி. என்ன? கீ வரிசை. கி, ஞி, சி, ஞி, டி, நி, தி, நி, பி, மி, ஈ, ரி,
லீவி ழி ரி நீ. அடுத்து கீ வரிசை. டி நீ சி நீ டி நீ டி நீ பி மீ ரி லி வி லி ரி. அடுத்தது கோ வரிசை. கோங்கு சுங்கு டொன்னு தொன்னு பூமு யோரு லோவு லொல்லு ரொன்னு. ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்க்கணும். சொல்லி சொல்லி பார்க்கணும். வேகமா சொல்லி பார்க்கணும். நம்ம வந்து எல்லாமே 1வதுல இருந்து படிச்சதுதான். இதுல நமக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. எழுத்துக்கள் எல்லாமே தெரியும். நீங்க அதை சொல்லக்கூடியது ப்ரொனன்சியேஷன் தான் ரொம்ப முக்கியம். அடுத்து கூ வரிசை. கூ மூ சு நு டு து நு பு மு யு ரு லு பு லு லு ரு நு. இது என்ன? ஒரு வரிசைக்கு ஏகர வரிசை. அடுத்து கேங்கே சேங்கே டேனே தேனே பேமே ஏரே லேவே ழே ரே நீ. அடுத்தது கே வரிசை. கேங்கே சேங்கே டேனே தேனே பேமே ஏரே லேவே ழே ரே நீ. என்னடா அது காலேஜுக்கு வந்துட்டு இப்படி அண்ணா படிக்க வச்சுட்டாங்களேன்னு நினைக்காதீங்க. படை ரொம்ப முக்கியம். அடுத்து கை வரிசை. கைங்கை டைங்கை சொல்லி பார்க்கணும். கைங்கை செய்ங்கை டைனை தைனை பைமை ஐரை லை வை ழை ரை நை. அடுத்து கோ வரிசை. கோங்கோ சோங்கோ டோனோ தோனோ போமோ யோரோ லோவோ லோலோ ரோனோ. அடுத்து கோ வரிசை. கோங்கோ சோங்கோ டோனோ தோனோ போமோ யோரோ லோவோ லோலோ ரோனோ. முடிஞ்சது. கடைசியா கவு வரிசை. கவு ngau chau nhau tau nau tau nau pau mau yau rau lau wau rau lau rau nau. முடிஞ்சுதா? இந்த 216 எழுத்துக்கள் தான் உயிர்மை எழுத்துக்கள். இப்ப நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம்? சார்பு எழுத்துக்கள்ல முதல் வகையான உயிர்மை எழுத்துக்களை பத்தி படிச்சோம். உயிர்மைக்கு அப்புறம் என்னது? ஆயுதம். இதனுடைய வேறு பேர் என்ன? தனிநிலை, முப்புள்ளி, முப்பாறு புள்ளி, அக்கிய எண்ணம், இப்படி நிறைய சொல்லுவாங்க ஆயுத எழுத்துக்கள். ஆயுத எழுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா தனியா ஒலிக்காது. ஒரு சொல்லில் இடம்பெறுகின்ற போது தனக்கு முன் ஒரு குற்றெழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர் எழுத்தையும் பெற்று மட்டும்தான் வரும். அது நடுவுல மட்டும்தான் வரும். அகுது, எக்கு, ககுசு அப்படிங்கிறது தான் என்னுடைய உயிர்மை. படிச்சிட்டோம். ஆயுதம். அடுத்து அளபடை. அளபடைன்னா என்ன சொல்ல வராங்க? இருக்கும் அளவை காட்டிலும் மிகுந்து ஒலிக்கச் செய்வதை அளபடைன்னு சொல்லுவாங்க. புலவர்கள் தாம் இயற்றும் செய்யுளில் ஓசை குறையும் போதும் அதனை நிறைவு செய்வதற்காகவும் செய்யுளின் இனிய ஓசைக்காகவும் சொல்லின் இன எழுத்தை சேர்த்து ஓசையை நிறைவு செய்வர். இதனைதான் அளபடை என்கிறோம். அளபடை 2 வகைப்படும். ஒன்று உயிர் அளபடை, இரண்டாவது ஒற்றளபடை. ஒன்றும் கிடையாது. இப்போ சாதாரண ஒரு பாடல்கள் கவிதை எழுதும் பொழுது அதனுடைய வார்த்தைகள் எல்லாமே சரியா இருக்கும். எழுத்துக்கள் எல்லாமே இருந்தாலும் அதனுடைய ஓசையை இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வாங்க? அதனுடைய இந்த குறில் எழுத்துக்களோட சேர்த்து நெடில் எழுத்துக்களையும் சேர்த்து சொல்லுவாங்க. அதுதான் அளபெடுக்கிறது. இரட்டிப்பா சொல்லக்கூடியது. சரியா? இப்ப பார்க்கலாம். என்னது உயிரளபடைன்னா என்ன பார்க்கலாம். செய்யுளில் ஓசை குறையும் இடத்தோ அல்லது இனிய ஓசைக்காகவோ உயிரெழுத்துக்களோடு ஓசையை நிறைவு செய்தால் அதனை உயிரளபடை என்கின்றோம். இது 3 வகைப்படும். செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. முதலில் செய்யுளிசை அளபடை. இதனை இசை நிறை அளபடை என்றும் கூறுவர். செய்யுளில் ஓசை குறையும் இடத்து இதனை நிறைவு செய்வதற்காக 7 உயர்நெடில் எழுத்துக்கள் அளபெடுப்பது செய்யுளிசை அளபடை. இது சொல்லின் முதலில் இடையில் கடையில் உள்ள உயிர் நெடில் எழுத்துக்கள் ஓசையை நிறைவு செய்யும் பொருட்டு அளபெடுக்கும். செய்யுளிசை அளபடை பாத்தீங்கன்னா சொல்லை பிரிக்கும் போது ஈரசை சொல்லாக இருக்கும். அளபெடுப்பதை அறிந்து கொள்ள அளபெடுக்கும் நெடில் எழுத்தின் குறில் எழுத்து அதனை அடுத்து எழுதப்படும். செய்யுளிசை அளபடையில் அளபெடுத்த பின்னரே
செய்யுளின் யாப்பிலக்கணம் பிழையின்றி அமையும். சான்று பார்த்தீங்கன்னா ஓதல் வேண்டும். ஓதல் வேண்டும்னு சொல்லலாம். ஆனா அதனுடைய ஸ்பெஷலா சொல்லும் பொழுது இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்கா அந்த சொல்ல வேண்டிய விஷயத்த வந்து நல்ல அழுத்தமா சொல்லக்கூடியதுக்காக வந்து அளபடியை பயன்படுத்துவாங்க. ஓதல் ஓதல் நம்ம சொல்ல முடியாது. ஓதல்னு சொல்லக்கூடாது. ஓதல் வேண்டும். சொல்லும் பொழுதே டபுளா ப்ரொனவுன்ஸ் பண்ணிடணும். இது வந்து மொழிக்கு முதல்ல வரக்கூடியது. விடார், உழார், தொழாள், கெடார். கெடார் அப்படி சொல்லக்கூடாது. கெடார் அப்படின்னு சொல்லணும். மொழிக்கு இடையில வரக்கூடியது படா அப்படின்னு சொல்லும்பொழுது இது வந்து மொழிக்கு இடையில வரக்கூடிய அளபெடை. மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய அளபடை. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னிசை அளபடை. அது வந்து ஓசை குறையிற இடத்துல தான் சொல்லக்கூடியது செய்யுளிசை. இது வந்து பாத்தீங்கன்னா இன்னிசை அளபடை வந்து பாத்தீங்கன்னா ஓசை குறையாத போதும் இனிய ஓசையை தரும் பொருட்டு உயிர்க்குறில் வந்து நெடிலாகி அளபெடுப்பது இன்னிசை அளபடை. இது வந்து 3 அசை சொல்லாக பிரிக்கக்கூடியது. எடுப்பதூவும், கொடுப்பதூவும், கெடுப்பதூவும் அப்படின்னு சொல்லி. இன்னிசை அளபடியில் உள்ள அளபடைக்கும் சொல் அளபெடுத்தாலும் அளபெடுக்கவில்லை என்றாலும் யாப்பிலக்கணம் பிழையின்றி அமையும் சொல்லி சொல்லுங்க. அளபெடுத்தால் அளபெடுக்காட்டினாலும் அந்த சொல்லுல வந்து எந்த குற்றமும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 3வதாக சொல்லிசை அளபடை. செய்யுளில் ஓசை குறையாத போதும் பெயர் சொல்லி வினையை எச்ச சொல்லாக மாற்ற பொருட்டு அளபெடுப்பது சொல்லிசை அளபடை. பெரும்பாலும் ஈ அப்படிங்கிற எழுத்துல முடியும். தழி, குடி தழி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது தொழில் பெயர் வந்து வினை எச்சமாக தழுவி வரும்பொழுது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒற்றளபடை. செய்யுளில் ஓசை குறையும் போதும் குறிப்பிட்ட மெய்யெழுத்தும் ஆயுத எழுத்தும் அளபெடுப்பது ஒற்றளபடை. இது குறிப்பிட்ட 11 எழுத்துக்கள் மட்டும்தான் அளபெடுக்கும். இங்கு, இஞ்சு, இம், எந்து, இம், இன், இவ், இ, இல் இது மட்டும்தான் அளபெடுக்கும். செய்யுளில் அளபெடுப்பதை அறிய மெய்யெழுத்து இருமுறை தொடர்ந்து எழுதப்படும். வழியில் எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா கசடத்து அப்புறம் 6 எல்லாமே வரும். இடையினத்துல இரு இழு மட்டும் வரும். மொத்தம் 8 எழுத்துக்கள் அளபெடுக்காது. மத்த எல்லாமே வரும். எங்கிறைவன், சங்கு, நெஞ்சு, வெவ்வார், கண் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணுன்னு ஒரு இது சொன்ன போதும். பட் ஆனா கண்ணுன்னு சொல்லும் பொழுது அளபெடுத்து ஓசையை சிறப்பா சொல்றதுக்காக அப்படி போட்டிருக்காங்க. அடுத்தது குற்றியலுகரம். குறுகிய ஓசையை உடைய உகரம் குற்றியலுகரம் சொல்லுவாங்க. குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றிய உகரம். சொல்லின் இறுதியில் வல்லினமைகள் மீது ஏறி வருகின்ற உகரம் தன்னுடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்த அரை மாத்திரை அளவில் ஒலிப்பதுதான் உகரம். என்னன்னு பாத்தீங்கன்னா சான்று சொன்னா உங்களுக்கு புரியும். சொல்லுக்கு முதலிலும் இடையிலும் வரும் உகரம் தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்காது. சொல்லுக்கு இறுதியில் வரும் வல்லினமைகளை உருந்த உகரம் மட்டுமே தனக்குரிய மாத்திரையிலிருந்து ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கக்கூடியது. பாகு, பஞ்சு, பட்டு, அகுது, மார்பு, கயிறு. கச்சடத்து அப்புறம் எல்லாமே வந்திருக்குது பாருங்க. அடுத்து குற்றியலுகரம் சான்று பாருங்க. இது 6 வகைப்படும். வல்லினமைகளை ஊர்ந்த உகரம் சொல்லுக்கு இறுதியில் வந்தாலும் தனி ஒரு குறிலை அடுத்து வரும்போது குறையாமல் ஒரு மாத்திரை அளவாகவே ஒலிக்கும். சொல்லின் இறுதி எழுத்தாக நிற்கும் குற்றியலுகத்திற்கு முன் உள்ள எழுத்தின் நோக்க குற்றியலுகரம் 6 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், வன் தொடர் குற்றியலுகரம், மென் தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம். சான்று பாருங்க. பாகு, வீசு அதாவது கடைசி எழுத்துக்கள்ல இருந்து அடுத்து முதல்ல உள்ள எழுத்துக்கள் வச்சு நம்ம கவனிக்கணும். பாகு அப்படிங்கிற பொழுது கூ வருது இல்லையா? இந்த கசடத்தப்பற கூ அதாவது வல்லினமைங்கிறது வந்து இக்குங்க இச்சு இட்டு இத்து இப்பு இரு இல்லையா? அது மேல வந்த ஒரு உகரம் அப்படின்னா கூ சு டு து பு ரு அப்படி வரணும். அது கடைசி எழுத்து பாத்தீங்கன்னா கூ சு டு து பு ருன்னு வரணும், முடிக்கணும். அது கடைசி எழுத்துல இருந்து முதல் எழுத்து கவனிச்சு பாத்தீங்கன்னா பாகு எடுத்துக்கோங்களேன். பா கு
இது வந்து கூங்கிறது வல்லினமையை ஊர்ந்த உகரம். பா அப்படிங்கிறது நெடில் இல்லையா? இப்ப வீசு அப்படின்னு சொல்லும் பொழுது வீ அப்படிங்கிறது நெடில். ஓடு ஓ நெடில். காது கா நெடில். கோப்பு அதுவும் நெடில் தான். கோவும் நமக்கு நெடில் தான். ஆறு இது எல்லாமே வந்து முதல் எழுத்துக்கள் வந்து நெடில வர்றதுனால இது நெடில் தொடர் குற்றியலுகரம். அதாவது சொல்லுக்கு கடைசிலையும் அந்த வல்லினமைகளை ஊர்ந்த உகரம் வந்திருக்கணும். குசுடு புரு வந்திருக்கணும். முதல் எழுத்துக்கள் நெடில வந்துச்சுன்னா அது நெடில் தொடர். அதே மாதிரி எக்கு ககுசு அகுது இகுது எகுது இதெல்லாம் பாத்தீங்கன்னா கடைசி எழுத்து குசுடு துப்புருல வந்திருக்குது. அதுக்கு முதல் எழுத்து ஆயுத எழுத்தா வந்திருக்குது. அதனால இது ஆயுத தொடர் குற்றியலுகரம். அடுத்தது உயிர்த்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லும் பொழுது குசுடு துப்புருங்கிற கடைசி எழுத்துக்கும் முதல் எழுத்து பாத்தீங்கன்னா அழா வந்திருக்கு. அழகு எடுத்துக்கோங்களேன். அழாக்கு இந்த அழாவை பிரிச்சுங்கன்னா எப்படி பிரிக்க முடியும்? எள் கூட்டல் ஆ இல்லையா? அப்ப அந்த ஆ அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து உயிர் எழுத்து. அரசு எடுத்துக்கோங்களேன். அதே மாதிரி இரு கூட்டலா அரசு. அடுத்தது பாத்தீங்கன்னா பண்பாடுன்னு கொடுத்திருக்காங்க. பண்பாடுல வந்து டோக்கு முன்னாடி எழுத்து பா. இப்பு கூட்டல் ஆ பா. அது நெடில். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கடைசி எழுத்துக்கு முதல் எழுத்து வந்து உயிர் எழுத்துக்களா இருக்கிறதுனால இது உயிர் தொடர் குற்றியல் உகரம். அடுத்தது பாத்தீங்கன்னா வன்தொடர் குற்றியல் உகரம். ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப எளிமையானது. கடைசி எழுத்துல இருந்து முதல் எழுத்துக்கள் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு வந்திருக்கணும். பாருங்க நாக்கு கச்சு பாட்டு பத்து உப்பு தப்பு புட்டு நாட்டு நாக்கு மூக்கு முதல் எழுத்துக்கள் வந்து கச்சல தபரில் வந்திருக்கணும். அடுத்து அதே மாதிரி மென்தொடர் அப்படின்னு சொல்லும் பொழுது மெல்லின எழுத்துக்கள் வந்திருக்கணும். தெங்கு மஞ்சு வண்டு பந்து கம்பு கன்று இது எல்லாமே நம்ம வந்திருக்கு பாத்துருங்க. அடுத்து இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லும் பொழுது செய்து சார்பு சால்பு மூழ்கு யரள வழல வந்திருக்கு இல்லையா? இடைத்தொடர் குற்றியலுகரம். படிக்க படிக்க சான்றுகள் நீங்களே யோசிச்சு எழுதும் பொழுது பாடம் ரொம்ப எளிமையா இருக்கும். அடுத்தது முற்றியலுகரம். தனிக்குறளை அடுத்து வரும் வல்லினமைகளை ஊர்ந்த உகரம் அளவில் குறைந்து ஒலிக்காது. மேலும் குசுடுத்துபுரு தவிர்த்த மற்ற வல்லின உரங்கள் சொல்லின் இறுதியில் வந்தாலும் அளவில் குறைந்து ஒலிக்காது. அதுதான் முற்றியலுகரம்னு சொல்லுவாங்க. அதாவது தனிக்குறில் அது பசு படு தனிக்குறில் அப்படின்னு சொல்லும் பொழுது குசுடுத்துபுருக்கு முன்னாடி ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் வந்திருக்கும். அது வரக்கூடிய அந்த குசுடு அளவில் வந்து குறைந்து ஒலிக்காது. பாகு அப்படின்னு சொல்லும்போது அது நெடில். அந்த பாகுங்கிறதுல கூ வந்து குறைந்து ஒலிக்கும். ஆனா இந்த அதுல வந்து ஓசை குறைந்து ஒலிக்காது. முற்றியலுகரம். வல்லின உரங்கள் கடைசியில வந்தாலும் இது இந்த இதுல வரக்கூடிய தனி குறியில் வந்துச்சுன்னா அது அந்த குசுடு துப்புரு வந்து அளவில் குறைந்து ஒலிக்காது. இதுதான் முற்றியலுகரம். அடுத்தது பாத்தீங்கன்னா குற்றிய லிகரம். அதேதான் குறுகிய ஓசையை உடைய இகரம் குற்றிய லிகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. குற்றியலுகர சொற்கள் நிலைமொழியாக நிற்க வருமொழியில் யகரம் வந்தால் அந்த குற்றியலுகரத்தின் உகரம் இகரமாக தெரியும். சான்ற பாருங்க நாக கூட்டல் யாது நாகி யாது. இப்ப இந்த கூ இருக்கு இல்லையா? இந்த நா கூ இருக்குது இல்லையா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு இது வந்து நிலைமொழின்னு சொல்லுவாங்க. பிளஸ்க்கு இந்த பக்கம் இருக்கிற நிலைமொழி இது வருமொழின்னு சொல்லுவாங்க. இந்த வருமொழியில யா வந்துச்சுன்னா இங்க வந்து குசுடுக்கு புள்ள ஏதாவது ஒரு இருந்துச்சுன்னா இந்த யகரம் இருக்கக்கூடிய யகரம் வரும்பொழுது இதுல இருக்கக்கூடிய உகரம் வந்து இகரமாக மாறும். அது அப்ப வந்து என்ன அப்படின்னு சொன்னா அவ்வாறு தெரியும் பொழுது இகரம் தனக்குறியில் இந்த மாற்றிலிருந்து குறைந்து அறைய மாத்திரை அளவாக ஒலிக்கும். கூங்கிறது குறியிலுக்கு ஒரு மாத்திரை. அப்ப ஆனா அந்த கீன்னு வரும்பொழுது அது அரை மாத்திரை தான் வரும். மீ என்னும் எழுத்து இயல்பாக தனக்குரிய மாத்திரையில் ஒலிக்கும். ஆனால் கேழ்மையா சென்மியா என்னும் சொற்களில் மீ என்னும் எழுத்தில் உள்ள இகரம் குறைந்து ஒலிக்கிறது. எனவே இது குற்றியலுகரமாக கருதப்படுகிறது. என்ன சார்பு எழுத்துக்கள்ல பார்த்துக்கிறோம். உயிர்மை ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை எல்லாமே நம்ம அளபடை பார்த்துட்டு இருக்கிறோம். குற்றியலுகரம் குற்றியலிகரம் முற்றியலுகரம் இது எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இப்ப அடுத்தது குறுக்கம் வந்துட்டோம். ஐகார குறுக்கம் ஐகாரம் கூட்டல் குறுக்கம் ஐகார குறுக்கம். ஐ அப்படின்னு சொல்லும் பொழுது நெடில் 2 எழுத்து வரும் இல்லையா? தன்னுடைய 2 மாத்திரையில இருந்து 1 மாத்திரையாகவும் 1 மாத்திரையாகவும் குறைந்து ஒழிக்கக்கூடியது. குறுக்கம்னா குறுகிறது. தன்னுடைய மாத்திரையில விழுந்து குறுகக்கூடியது.
இப்ப சொல்லுக்கு முதலாக வரக்கூடிய ஐ வந்து பாத்தீங்கன்னா ஒன்றை மாத்திரை. தனியா ஐன்னு உச்சரிச்சீங்கன்னா 2 மாத்திரை. பட் சொல்லுக்கு வரும் பொழுது அது முதல்ல வந்துச்சுன்னா ஒன்றையாகவும், இடையிலையும் இறுதியிலையும் வந்துச்சுன்னா ஒரு மாத்திரை தான் அளவாக ஒலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 5 அப்படின்னு ஐ அப்படின்னா 2 எழுத்து. 5 அப்படின்னு சொன்னா அந்த ஐக்கு வந்து 1.5 மாத்திரை தான் வருதாமா. 2 மாத்திரை கிடையாது அதுக்கு. இப்ப வளையல், இடையன் இப்படி வரும்பொழுது லை இல்லை இருக்குது இல்லையா? இதுல வந்து லை வரும்பொழுது இடையில வரும்பொழுது ஒரு மாத்திரை, அடுத்தது வளை, இலை, தழை அப்படின்னு வரும்பொழுது அந்த கடைசியில் இருக்கக்கூடிய ஐகாரத்துக்கும் ஒரு மாத்திரை தான் சொல்றாங்க. அதுதான் ஐகார குறுக்கம். 2 மாத்திரை அளவு வந்து மொழிக்கு முதல்ல வந்துச்சுன்னா 1.5 மாத்திரையாகவும், மொழிக்கு இடையிலும் இறுதியிலும் வந்துச்சுன்னா ஒரு மாத்திரையாகவும் ஒழிக்கக்கூடியது ஐகார குறுக்கம். ஔகார குறுக்கம் அதேதான். சொல்லுக்கு முதலில் வரும் பொழுது 2 மாத்திரை அளவிலிருந்து 1.5 மாத்திரை அளவாகவும், ஆனா என்னன்னா இது வந்து மொழிக்கு முதல்ல மட்டும்தான் வரும். இடையிலையும் கடைசிலையும் வராது. ஔவை, ஔவையார், கௌவை, கௌதாரி அப்படின்லாம் சொல்லி வரும் பொழுது இதுல இருக்கக்கூடிய வந்து நெடில் இல்லையா? ஆனா 2 மாத்திரை கிடையாது. சொல்லோட சேர்ந்து வரும் பொழுது 1.5 மாத்திரை அளவுதான் ஒலிக்கும். அதுதான் ஔகார குறுக்கம். அடுத்து மகர குறுக்கம் அதேதான். எழுதி முடிக்கட்டும். மகர குறுக்கம் அப்படின்னு சொன்னா இது வந்து ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா வல்லின எழுத்துக்களுக்கு அரை மாத்திரை தான் இல்லையா? அதை நம்ம சொல்ல மாத்துட்டோம்னு நினைக்கிறேன். மெய் எழுத்துக்களுக்கு அரை மாத்திரை தான். இருக்கு இல்லையா? அப்ப அதுலயும் குறைந்து கால் மாத்திரை அளவாக ஒழிப்பதுதான் மகர குறுக்கம். என்னன்னா திரிந்த சொற்களின் நகர நகரங்களில் முன் வரும் எழுத்து அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவாக ஒழிக்கக்கூடியது. அன்று பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். போலும் மருளும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து கடைசியில் இருக்கக்கூடிய இந்த போன் மருண் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு சொன்னா போலும் மருளும் அப்படி வராது. போல் அருள் மருண் அப்படி வரும். அப்ப அதுல இருக்கக்கூடிய வந்து அந்த இம்மும் வந்து பாத்தீங்கன்னா அரை மாத்திரை தான். அதுலயே குறைஞ்சு கால் மாத்திரை அளவாக தான் பொழிக்கக்கூடியது. அடுத்து இறுதியாக ஆயுத குறுக்கம். ஆயுத எழுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை தான். அதுல இருந்து குறைந்து கால் மாத்திரை அளவாக ஒழிக்கக்கூடியது. வந்து அதாவது ஒரு வறுமொழி நிலைமொழி சேரும் பொழுது அப்படிங்கிற வரும்போது அது வந்து மாறும். பொதுலகர வந்து இட்டா மாறும். கல் கூட்டல் தீர்த்து கக்ரீத்துன்னு வரும். மொழி கூட்டல் தீர்த்து முக்ரீத்துன்னு வரும். அதாவது நிலைமொழியில தனிக்குறளின் கீழ் வரக்கூடிய லகரமும் மொழிக்கு முதல்ல தகரம் வந்துச்சுன்னா நிலைமொழியும் வறுமொழியும் புணரும் பொழுது ஆயுதமாக மாறுகிறது. இவ்வாறு மாறும் பொழுது அந்த ஆயுதமானது தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கும். மாணவர்கள் அனைவருக்கும் இந்த காணொளி காட்சியின் வாயிலாக முதல் எழுத்துக்கள் பற்றியும் சார்பு எழுத்துக்கள் பற்றியும் கூறியுள்ளோம். தெளிவாக புரிந்திருக்கும் என நினைக்கிறேன். அடுத்த காணொளி காட்சியில் இதனை தொடர்ந்து இப்ப மாத்திரையில சொன்னோம் இல்லையா? எந்த எழுத்துக்கள் எவ்வளவு மாத்திரை வரும் அப்படிங்கிறது நம்ம அடுத்த காணொளியில பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி. அன்புடன் ஆனந்தி.